வார் ரூம் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 5 நாட்கள் முடிவடைந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நேற்றுக்கு முன்னால் ஒரு காணொளி நம்ம பதிவிட்டிருந்தோம். அந்த காணொளியில் ஒரு சில இடங்களில் பேசிட்டு இருக்கும்போது நான் முதலமைச்சர் விஜய் அவர்களை நடிகர்னு 2-3 இடங்களில் சொல்லியிருக்கேன். உண்மையாகவே நான் அதை வருத்தப்படுறேன். நான் இப்போ சப்ஜெக்டுக்கு வந்துடுறேன். அது தவறு தான். ஏன்னா தமிழகத்தில் அவர் நடிகராக முதலமைச்சராக முடியுமா அப்படின்ற காலகட்டத்தில் காழ்ப்புணர்ச்சியோட கேலியும் கிண்டலும் செய்து அவர்களை ரொம்பவும் நோகடிச்சாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி மக்கள் சரியான இடத்தை தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த தீர்ப்பு கொடுத்தது பிறகு கூட அந்த 4-5 நாட்கள் அவரை பதவி ஏற்கக்கூட முடியாத அளவுக்கு சில நயவஞ்சகமான வேலைகளை பண்ணாங்க. நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டே வராரு. திமுக அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு, திராவிட மாடல் அரசு கடந்த 5 வருஷத்துல 525 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு 85 வாக்குறுதிகளும் நிறைவேற்றிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதிகபட்சம். கடந்த காலங்களில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த 505 வாக்குறுதியை 1 வருஷத்தில் நிறைவேற்றியதாக சொல்லி ஒரு புழுகு மூட்டையை நம்மகிட்ட சொல்லுவாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா வர மந்திரிங்க, அப்புறம் இருக்கிற காகிதங்கள் இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுதுங்கன்னா அப்படியே 220 வாக்குறுதி நிறைவேற்றி மக்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக சுபிட்சமாக சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி இவங்க ஒரு கற்பனையான இந்த ஊடகத்தில் வச்சுக்கிட்டு இவங்க அந்த பெண் நிறுவனங்கள்லாம் வச்சுக்கிட்டு இவங்க அடியடி நடிச்சாங்க. அதையெல்லாம் தாண்டி மக்கள் குத்துராம்பான் குத்து, அதுதான் பெரிய சக்சஸ்க்கான விஷயம். விஜய் அவர்களுடைய இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகளிருடைய உதவித்தொகை உண்மையாகவே ரொம்ப அன்னைக்கு ஒவ்வொரு மகளிருக்கும் அது வாக்குறுதி நிறைவேற்றிடுவாரா நிறைவேற்ற மாட்டாரா அப்படின்ற சில சமூக ஊடகங்கள் நம்ம பல கருத்துக்களை பார்க்குறோம். அந்த நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் இவ்வளோ பண நெருக்கடிகள்லையுமே அந்த 2500 பணம்ன்றது சாதாரண பணம் இல்லை. அவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய அத்தியாவசியமான விஷயம். நம்ம கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றலாம்னா நமக்கு என்ன நடக்கும்? ஏன்னா உண்மையாகவே பணம் இல்லைங்க. கஜானா டுபாகல் ஆயிடுச்சு. 2 பேரும் சேர்ந்து மொத்தமாக காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ பணத்துக்கு நம்ம இப்போ பிச்சை எடுக்காத குறையாதான் நம்ம நிற்கிறோம். இப்போ நம்ம மாநில அரசு மத்திய அரசை கையேந்தி நிற்கக்கூடிய சூழ்நிலைக்கு வச்சுட்டு போயிட்டாங்க இந்த திராவிட மாடல் அரசுக்கு. ஆனால் விஜய் அவர்கள், நான் இப்போ சமீபத்தில் அவர்கிட்ட கேள்விப்பட்டேன், முதல்ல ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருப்பாருன்றது. ஏன்னா அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர்லாம் சொல்கிறது ரொம்ப டென்ஷனு, பயங்கரமான ஒரு அலைச்சல், எப்போ பார்த்தா திங்கிங்கே பொதுமக்கள் மேலே ஒரு பெரிய ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்த ஒரு நபர் அவர் சொல்லுவார், எங்கள் அப்பா கஷ்டப்பட்டார். உங்கள் அப்பா கஷ்டப்பட்டார், நான் இல்லைன்னே சொல்லலை. உங்கள் அப்பா அம்மா எல்லாருமே குடும்பத்தை கஷ்டப்பட்டு ஒரு நல்ல நடிகனாக உருவாக்குறதுக்கு எவ்வளோ தியாகங்களை பண்ணியிருப்பான்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் அவரோட நான் பழகியவன். ஐயா எஸ்.ஏ. சந்திரசேகரோட நான் பழகியதுனால சொல்கிறேன். நான் 20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்கிறார். மதுரையில் நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு வரத்துக்காக இருந்துச்சு. எந்த ஹோட்டல்லையுமே ரூம் தர மாட்டேன்றாங்க. அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் அப்போ சங்கமம் ஹோட்டல், இப்போ வேற ஒரு பேரில் இருக்குது, அதுதான் பெரிய ஹோட்டலு. அப்புறம் பாண்டியன் ஹோட்டலு, இந்த மாதிரி மதுரையில் ஒரு முக்கியமான ஹோட்டல்ஸ். அது எல்லாமே என்ன கடந்த முறை அந்த ரசிகர்கள் செய்த சில அசம்பாவிதத்தினால ரூம் தர மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் தமிழ்நாடு ஹோட்டலில் தான் என்னுடைய ஐயா எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் ரூம் போட்டிருந்தார். அங்கேயும் பக்கத்துலேயே ரூம். எனக்கு அதுக்கு அடுத்த ரூம் இருந்ததுனால நான் அவர்கிட்ட பேசுவதற்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சது அந்த நேரங்களில். அப்போ அவர் சொன்னார், நான் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தோட நீங்கள் இருக்கிறீங்களே, உங்களுடைய படங்கள் எல்லாமே கம்யூனிஸ்டுகளுடைய கொடிகள் பறக்கப்படுது, ஒரு புரட்சிகரமான ஒரு செயல்பாடாக இருக்கு உங்கள் திரைப்படத்தில், நீங்கள் கம்யூனிஸ்டா சார்னு கேட்டேன். அவர் தாராளமாக ஒத்துக்கிட்டார். நான் எப்படி எடுத்துட்டாலும் நான் கம்யூனிஸ்டாக எடுத்துட்டேன், கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸாக எடுத்துட்டேன் காங்கிரஸ். ஆனால் நான் மக்களுடைய நலத்தை நிறைய நேசிக்கிறவன், நான் வறுமையிலிருந்து வெளியே வந்தவன் அப்படின்னாரு. அப்போ உங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் என்ன சார், அடுத்தது என்ன செய்யணும்னு சொல்றீங்க? நான் தோற்கப்பட்டவனாக இருந்தாலும் கூட நான் அரசியலில் ஏதோ ஒரு பெரிய விஷயம் சாதிக்கணும்னு நினைச்சேன். நான் தோத்ததை என் மகனை வச்சு சாதிப்பேன்னு 22 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில் தமிழ்நாடு ஹோட்டலில் ஐயா எஸ்.ஏ. சந்திரசேகர் சொன்னதை எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த மாதிரி தன்னுடைய ஒரு வசதி வாய்ப்போடு இருந்த ஒரு மகன் ஒரு உணர்ச்சியோட மக்களோட போராடி அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ரவுடி பசங்க தான் அதிகமாக தொந்தரவு அதிகம் இருக்கும்.
தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த இளைஞர் பட்டாளங்களை எந்த அளவுக்கு சித்திரவாதிகளை செஞ்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம யூகிக்கவே வேணாம். நம்ம இன்னைக்கு தான் எல்லா இடத்துலையுமே வந்துருச்சு. ஒரு கர்ப்பிணி பெண்ணை கூட இவனுக்கு விடலை, அந்த அளவுக்கு அவனை டார்ச்சர் பண்ணி பல விஷயங்கள்ல மிரட்டுறது, அடிக்கிறது, ஓட விடுறது, இந்த ஊருக்குள்ளேயே பொய் வழக்கு போட வைக்கிறது காவல்துறையை வச்சு, இப்படி பல நெருக்கடிகளில் வந்து தாவேகா தொண்டர்கள் தாக்கி பிடிச்சி அந்த தாக்குப்பிடினுடைய வீரியம் தான் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றியாக கொடுத்தது. அது தமிழக வெற்றி கழகம் என்பது அந்த அக்கறையோடு இந்த தமிழ்நாட்டு மக்களை சிந்திக்கிறாரு இன்னைக்கு விஜய். அப்படி சிந்திக்கிற விஜய் அவர்கள் வந்து, நான் சமீபத்தில் நேற்று ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் மாற்றத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் மாற்றம் அப்படின்னு போட்ட உடனே எனக்கு 2-3 நாளுக்கு முன்னாடியே வந்து அவருடைய முதலமைச்சருடைய முதன்மை செயலாளராக திரு செந்தில்குமார் அவர்கள் பதவி வைத்தாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சகோதரி லக்ஷ்மி பிரியா அவர்கள் வந்து 2வது செயலாளராக பொறுப்பேற்றாங்க. அடுத்து 3வதாக இன்னொருத்தர் போட்டிருக்காங்க, அவர் யாருன்னு தெரியல. இப்படி ஒரு நல்ல அதிகாரிகள், இந்த ஆட்சிக்கு ஏற்ற அதிகாரிகள். அவருடைய கணவன் வந்து மிஸ்டர் அருண் ராய் நினைக்கிறேன். அவர் ஒரு கடந்த ஆட்சியோட தொழில்துறையில் சில விஷயங்களை செக்ரட்டரியாக இருந்தார் நினைக்கிறேன். ஸோ ஒரு நல்ல இளைஞர் வட்டங்களை வந்து நீங்கள் எடுத்து கரெக்டான ஆட்களை, நேர்மையான ஆட்களை போடணும்னு நீங்கள் யோசித்ததோ இல்லை உங்களுக்கு தகவல் யாரும் சொன்னதோ அவங்களுக்கு தெரியாது. நல்ல சாய்ஸ் பண்ணியிருக்கீங்க இப்போ இருக்க போட்டிருக்க அதிகாரிகளில். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஆட்சியில் வந்து இந்த குறிப்பிட்ட ஒரு 4 அதிகாரிகள், இப்போ நீங்கள் தான் இப்போ ஒருத்தரை போட்டிருக்கீங்கல்ல, உதயச்சந்திரன் ஒரு ஐஏஎஸ். ஐயோ, இந்த நாடு குட்டிச்சாராகிறதுக்கு முக்கிய காரணமாக 5 வருஷம் முட்டு சந்திர கொண்டு போய் விட்டுருவாங்க இந்த ஆள் முருகானந்தம் இவரும். தயவு செய்து இவங்க பண்ணாதீங்க. நாங்கள் கெஞ்சி கூத்தாடி, நானும் சவுக்கு சங்கர் எல்லாம் இந்த மாதிரி சமூகத்தில் அக்கறை உள்ள நபர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், பத்திரிகையாளர்கள், பல்வேறு பேர்கள் வந்து இவங்க வந்து முதலமைச்சருக்கு எடுத்து வச்சோம். அதாவது பத்திரிகைகள் ஒன்றும் பெரிய சோசியல் மீடியாக்கள் இல்லாத காலகட்டங்களில் நான் அம்மையார் ஜெயலலிதா அவர்களையும் பார்த்துருக்கேன், கலைஞர் கருணாநிதி அவர்களையும் பார்த்துருக்கேன். அவங்க 2 பேரும் முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் ஒரு துண்டு சீட்டுனா கூட அவங்க அப்பா முதலமைச்சர் வேறு நம்ம ஸ்டாலின் அவர்களுடைய அப்பா முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் கலைஞர் அவர்கள் துண்டு சீட்டை கூட வந்து வாங்கி படிச்சுட்டு அதுக்கு ஏதாவது ரிப்ளை கொடுக்கணும்னு சொல்லக்கூடியதில் நான் நேரடியாகவே ஒரு 3 சம்பவங்கள் எனக்கு நடந்திருக்கு. அவருக்கு வந்து அந்த வழி கீழேருந்து வந்திருக்காரு, தெரிஞ்சிருக்கு. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நீங்கள் பாலாறும் தேனாரும் ஓடுது, வாழ்க்கையில் வந்து இந்த மக்கள்லாம் வந்து சாப்பிட்றதே வந்து தங்கத்தையும் வெள்ளியும் தான் சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க போல் இருக்கு. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, நாட்டு மக்கள் எல்லாம் சுபிட்சமாக இருக்காங்க. ஏன்னா நான் இப்படி வீட்டை விட்டு வெளியே வரும்போதே அவர் ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு மந்திரி எப்பவுமே 6 மணிக்கு நிற்பார், கேட்டில் வாட்ச்மேன் மாதிரி, இந்த ஸ்னேக் பாபுன்ற சேகர் பாபு. அந்த மனுஷனால தான் இந்த மனுஷன் காலி பண்ணிட்டாரா இல்லை இந்த மனுஷன் அவரை காலி பண்ணிட்டாரான்னு தெரியலங்க இன்னைக்கு நாட்டில் இருக்குது. ஒரு முதலமைச்சராக ஒரு நாட்டில் தோக்குறாங்கன்னா அப்போ எந்த லட்சணத்தில் இந்த ஆட்சி நடந்திருக்குன்றது இது ஒரு உதாரணம். அதுக்காக இந்த உதயச்சந்திரன், அந்த ஏடிஎம்கே, இந்த டிஎம்கே பீரியட்ல இருந்த ஒரு 4 ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க இல்லையா, 2-3 பேர். இப்போ அவர் சண்முகன் ஒரு ஐஏஎஸ், சண்முகன் எம்எஸ் சண்முகன்ட்டு, அவர்லாம் நல்ல மனிதர், அவருக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல பொறுப்பு இன்னைக்கு கொடுக்கலாம். ஏன்னா அவர்கிட்ட வந்து அவர் 3வதோ 4வதோ இருந்தார்னு நினைக்கிறேன். அதனால அவரோட மாதிரி ஆட்கள்லாம் வந்து நேர்மையான ஆட்கள். நீங்கள் இப்போ அப்பாயின் பண்ணது எல்லாமே பார்க்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு. ஆனால் இவங்க எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ நெருக்கடிகள் கொடுத்தாங்க. காவல்துறையில் டேவிட்சன் தேவாசீர்வாதம், இந்த லாண்டார் ஏடிஜிபியாக இருந்துகிட்டு பண்ண அயோக்கியத்தனம் அக்கிரமங்களும், டிஜிபியாக ப்ரொமோஷன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுத்த குடைச்சல்களும், உங்ககிட்ட பேசுகிற மாதிரி வேற ஒரு ரூபத்தில் வந்து பேச்சுக்கெல்லாம் கொடுத்துட்டு பின்னாடி போய் அவ்வளோ திமுக மாவட்ட செயலாளர், திமுக வட்ட செயலாளர் மாதிரி கீழ்த்தரமாக இறங்கி வேலை செஞ்சதோட விளைவு தான் அந்த நாடு மிக மோசமான நம்ம தமிழ்நாட்டை பார்த்தோம். அதுக்கப்புறம் சென்னை மாநகரத்தில் ஃபுல்லாக ஃபேக் என்கவுண்டர், எவனை பார்த்தாலும் சொல்கிறதுக்கு ஒருத்தர் சைக்கோ பிடிச்சி போச்சுன்னா, பைத்தியத்தை பிடிச்சி போச்சுன்னா தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவரோட கொஞ்சம் சென்னை மாநகர காவல் முன்னாடி இருந்த ஆணையர் வந்து அருண் அவர்கள் வந்து ஒரு என்ன சொல்ற பித்தம் பிடித்தவர். அவரை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பித்தம் பிடித்தவர் நம்ம என்ன சொல்லணும், ஹாஸ்பிட்டலில் தான் சேர்க்க முடியும். தவறி வந்து இந்த கடந்த அரசாங்கம் வச்சுக்கிட்டு இந்த கூலிப்படை மாதிரி இந்த காவல்துறையை பயன்படுத்துறது, மிக கேவலமாக காவலர்கள், அதுவும் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினுடைய காவலர்களை மிக மோசமான சென்னை மாநிலத்தில் வந்ததுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட குரூப் இருந்துச்சுங்க. அவங்க வந்து சாதி ரீதியாக மத ரீதியாகலாம் உள்ள வரல. ஆனால் இந்த வன்மத்தை வச்சு மனசில் வச்சுக்க, ஏன்னா இருந்தாலும் திருநெல்வேலி பேசிக்காக சேலம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த திருநெல்வேலியில் என்ன எந்த எவன் வந்து ஏறி மிரிச்சான்னு தெரியல, அவரை சார்ந்தவர்களையோ. அதனால இங்கே இப்போ இந்த கமிஷனர் வந்ததுக்கப்புறம் ஒரு வன்மம் வந்துடுச்சுங்க.
சரி அவரை சார்ந்த இருக்க ஒரு குரூப்புக்காவது சப்போர்ட்டாக இருப்பான்னு பார்த்தா அங்கே ஒரு 4-5 பேர் மட்டும் தாங்க சப்போர்ட் இருப்பார். அதுலேயும் 4-5 அக்யூஸ்டுங்களுக்கு சட்டத்துக்கு புறம்பான செயல்பாடுகள் செய்யக்கூடியவனோட எவ்வளோ தொடர்பில் இருந்தார் அருண்ன்றது நாங்கள் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை உங்களுக்கு. நீங்களே எவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கீங்க, உங்களை வந்து நெருக்கடிகள் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, உங்கள் கட்சிக்காரனுக்கு எவ்வளோ நெருக்கடி கொடுத்துருக்கீங்கன்னு தெரியுது. நான் எதுக்கு இந்த சப்ஜெக்ட்டுக்கு வரேன்னா, நல்ல ஐஏஎஸ் ஆஃபீஸரை போட்டுட்டீங்க, நல்ல கேவலமான ஒரு துறையை கொடுக்க வேண்டிய உதயச்சந்திரன் போன்ற ஒரு மிக மோசமான செயல்பாடு செய்தவர்களை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு நல்ல பதவி கொடுத்துருக்கீங்க. அது உங்கள் பெருந்தன்மை. ஆனால் அந்த பெருந்தன்மை தயவு செய்து பாருங்கள், இவன் பின்னாடி உங்களுக்கு ஆப்பு வைக்க ரெடியாக இருக்க ஆடில் தான். நீங்கள் அதை பார்த்துக்குங்க. முட்டுச்சந்து முருகானந்தத்தை நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். முதலமைச்சரை முட்டுச்சந்தில் கொண்டு போய் நிற்க வைக்காம இந்த முருகானந்தமும் உதயச்சந்திரன் விட மாட்டாங்க. அவ்வளோ மோசமான இவங்க ஆட்கள். இவங்க முழுக்க முழுக்க இவங்க வந்து ஒரு குரூப் இருக்கு. இவர் அவங்க மனைவி அந்த இது ஒரு டீம் இருக்காங்க. அந்த டீம் வந்து என்ன ஆகும்னா நைட்டில் வந்து சந்தோஷமா ஜாலியாக பேசிட்டு விடிய விடிய வந்து நாங்கள் தானே இருக்கிறேன் தெரியும்ல, இவங்க பார்ட்டி நடத்திக்கிட்டு இந்த கூத்தெல்லாம் இந்த தமிழ்நாடு வந்து அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஒரு பொம்மையான ஒரு முதலமைச்சர் கிடைச்ச உடனே ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. அதான் சொன்னேன், துண்டு பேப்பரை பார்ப்பாரு கலைஞர் அவர்கள். ஆனால் இவர் என்ன பார்ப்பாருன்னா அதிகபட்சம் வெளியே கூட்டு வந்து சேகர் பாபு ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுங்க நிற்க வச்சு பாட்டு பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, அதை மகிழ்ந்துட்டு அப்படியே திருப்பி ஏற்றி அப்படியே கொண்டு போயிடுவாங்க. இதுக்கு பொம்மையோட மோசம். இது எதுக்கு நான் சைனாவில் போய் நான் வந்து ரோபோ ஒன்று வாங்கிட்டு வந்து ஓட்டு போட்டிருந்தேன், முதலமைச்சர் தான் சொல்லியிருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பொம்மை செய்யக்கூடிய செயல்பாடு கூட நீங்கள் செய்யாத ஒரு முதலமைச்சராக தான் ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருக்காரு. சரி, மக்கள் வந்து வச்சு செஞ்சு அனுப்பிச்சிட்டாங்க இவரை. அடுத்து நம்ம வந்து இந்த அதிகாரிகளுடைய வட்டங்களை நம்ம சொல்கிறோம். காவல்துறை அதிகாரிகளை இப்போ நீங்கள் வந்து உளவுத்துறைக்கு ஒரு அதிகாரி போட்டுருக்கீங்க, மிக திறமையான. இது நம்மளாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தமிழ்நாடே பாராட்டுது. தமிழ்நாடே தூக்கி வச்சு நீங்கள் ஒரு நேர்மையானவர்களை கண்டுபிடிச்சி வச்சிருக்கீங்கன்னு சொல்லுது. இப்போ அது இல்லாமல் ஒரு 10 பேர் உளவுத்துறையை சார்ந்த துறையில் பார்த்து இன்டெலிஜென்ட் விங்கில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபிட்டான ஆட்கள். ஒரு சில 2 பேர் தவிர மற்ற எல்லாமே. ஏன்னா அது இருக்கும். ஏன்னா உங்களுக்கு சில நேரங்களில் பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கம். சரி, 2 அதிகாரிகள் தான் அது. சரி, எல்லாம் அதெல்லாம் களை எடுப்பாங்க. வெளியில் தெரியும், அவருக்கும் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரியும், முதலமைச்சருக்கு தெரியும். நிச்சயமாக இந்த 2 பேரையும் களை எடுத்துருவாங்க. ஏன்னா அது வந்து விஷத்தோட கூட்டணியில் இருக்குது அந்த 2 அதிகாரியும். அதனால் ஒரு பக்கம் அது போயிட்டே இருக்கட்டும். அடுத்ததாக இப்போ வந்து நீங்கள் டேவிட்சன் தேவாசகத்தை கூப்பிட்டு போயிட்டு இந்த பால் விஜிலன்ஸில் போட்டிருக்கீங்கல்ல, மில்க் விஜிலன்ஸு தமிழ்நாடு. ஆனால் அது நல்ல பதவிங்க. எப்படி தான் உங்களுக்கு மனசு வருதுன்னே தெரியலைங்க. அந்த நாள்லாம் ராம்நாட்டில் இருக்கவனாங்க, அவன் வீட்டுக்கு வேலை செய்கிறவங்க வந்து ஒரு 10 பேர் ஒருத்தர் ஆர்லி. நான் சொல்லி வரேன் முதல்ல முக்கியமாக நம்முடைய சிஎம் விஜய் அவர்களுக்கு, இந்த காவல்துறை அதிகாரிகள் ஒரு சில பேர்கிட்ட தான். ஒருத்தர் வீட்டில் இந்த ராமாபுரம் போங்களேன், இந்த ராமாபுரம்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே சில ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறாங்க. ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வீட்டில் மட்டும் 25 ஆர்லி இருக்காங்க. ஆவரேஜ் ஒருத்தருடைய சம்பளம் வந்து 35,000 ரூபா வைக்கல. நான் பேசிக் சொல்கிறேன். ஒரு கான்ஸ்டபிள் ஜாயின் பண்ணி வந்தாருன்னா அவனுக்கு 35,000 ரூபா சம்பளம். அந்த 35,000 இன்ட்டு 25 பேர் கணக்கு கொடுங்க. அவனுடைய சம்பளம் என்னாச்சு? எதுக்கு இவனுக்கு வீட்டில் என்ன, நீங்கள் என்ன மாளிகையில் உட்காந்து ராஜகாலத்து மாதிரியா அப்படியே அவனுக்கு வீட்டில் ஒருத்தன், வெளியில் ஒருத்தன், ரோட்டில் ஒருத்தன், உனக்கு என்ன அவ்வளோ பயம்? உனக்கு 25 பேர் வச்சுக்கிட்டு ஒருத்தன் நிற்கிறீங்க. இந்த ஆர்லி திட்டத்தை தயவு செய்து ஒழிங்க. ஏன்னா கமெண்ட்ஸில் நேற்று நிறைய பேர் தான் சொன்னாங்க, அதையெல்லாம் பேசுங்க சார். இன்னைக்கு சவுக்கு சங்கர் இருந்து அதை பேசியிருப்பார் சார். தமிழக முதலமைச்சர் அது கேட்டு கவனத்துக்கு கொண்டு போவார் சார். ஒரு காவல்துறை அதிகாரிகள் வீட்டில், அதை நான் சொல்லக்கூடிய ஒரு 10 பேர்கிட்ட மட்டும்தான் இந்த குரூப்பே இருக்குது. இந்த அருண் இருக்காப்புலையே, அவருக்கு 5வது மாடி 6வது மாடி ரெண்டுமே, அவர் வீடு ஒரு வீடு, அவங்க மனைவி பேரில் ஒரு வீடு இருக்குது இங்கே டாய்ஷால. அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கீழே இருந்து இந்த டியூப்லெஸ் வீடு போவாங்கல்ல, அந்த மாதிரி ஓட்டை போட்டு மேலே எடுத்துன்னு போகிறதுக்கு பர்மிஷன் கேட்டுக்கிறாப்புல அருண். என்ன ஹவுசிங் போர்டு வீடா இல்லை உங்களுக்கு என்ன நினச்சிட்டு இருக்க? அது நான் இப்போ ஆர்டிஐல கேட்குறேன். அருண் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அராஜகத்துடைய உச்சம். காசு கொடுத்தா எவனவனாலும் சுடுவார். ஒரு கூலிப்படை மாதிரி ஒரு செயல்பாடுகளை செய்யக்கூடியவர். இந்த ரவுடிக்கிட்ட காசை வாங்கி அந்த ரவுடியை போடுறது, அந்த ரவுடிக்கிட்ட காசை வாங்கி இந்த ரவுடியை போடுறது. அதுவும் வந்து ரவுடி பைகளை நீங்கள் ஏதாவது பிடிச்சி கை காலை உடச்சி வச்சிருந்தாவே தப்புன்னு நம்ம சொல்கிறோம். அதை தாண்டி இப்போ காவல்துறையில் சிஎம் சார் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பதிவு பண்ணணும். இந்த பொய் வழக்கு போடுறான் பார்த்தீங்களா? இப்போ நான்லாம் என் மேலே பொய் வழக்கு போட்ட உடனே நீதிமன்றம், நான் வணங்கக்கூடிய நீதிமன்றம், நீதித்துறையை சார்ந்த தெய்வமாக இருக்கக்கூடிய நீதிபதிகள் வந்து எங்களுக்கு அருமையான தீர்ப்புகளை ஒவ்வொரு முறையும் இந்த பொய் வழக்குகளை போடக்கூடியவங்கள 50,000 பெனால்ட்டி போட்டாங்க. இப்போ நான் அதை வந்து சம்மந்தப்பட்ட அருணும் அந்த பாண்டி பஜார் போலீஸ் ஸ்டேஷன்
சவுந்தரபாண்டியன் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் முகேஷ் ராவ்னு, அவர் செல்ஃபோன் திருட. இந்த செல்ஃபோனை திருடி இப்போ அந்த செல்ஃபோன் ஆடியோ நான் வெளியிடுறேன். இவன் நடிச்சிட்டு இருக்காப்புல, நான் பேசிக்காக தான் பிடிச்சி வச்சிருக்கோம். என்னன்னா, என்ன அரெஸ்ட் பண்ணுறாப்புல, அரெஸ்ட் பண்ணி செல்ஃபோனை சீஸ் பண்ணுறாப்புல, ஒரு 16,000 பணம் எடுக்கிறாப்புல. பிச்சைக்கார பசங்க வீட்டில் இவங்கெல்லாம் குழந்தை குட்டிலாம் என்னதான் நினைக்கணும்னு தெரியல. ஒன்றும் செல்ஃபோன் எடுத்து கொடுத்துட்றேன்னு சொல்கிறாப்புல. ஆனால் எனக்கு தெரியும் திருடதான் வந்திருக்காப்புல, இவங்க அரெஸ்ட் பண்ணுறது வரல. அந்த அதிகாரி தெரிஞ்ச உடனே நான் என்னுடைய நட்பு வட்டத்தின் சகோதரியெல்லாம் கூப்பிட்டு இவனை ஃபுல்லாக அந்த வீடியோவும் அந்த ஆடியோ மட்டும் ரெக்கார்ட் பண்ணுங்க செல்ஃபோன் பற்றின்னு பொலப்பலும் கூட்டிட்டாப்புல சைதாப்பேட்டை கோர்ட்டில். நான் இப்போ கொடுத்துறேன், அதிகாரி கேட்டேன், இவரும் சொல்லியிருக்கேன், சார் பேசிட்டு மேலே பேசியிருக்கேன் அப்படின்ட்டு அந்த இதில் இருக்க ஆடியோ அனுப்புகிறேன் உங்களுக்கு. அடுத்தடுத்து பேசுவோம் அந்த ஆடியோவை. அப்புறம் சைதாப்பேட்டை கோர்ட்டு அப்புறம் அப்படி போட்டேன், அப்படி பொருளை நான் சீஸ் பண்ணலன்னாப்புல. நான் அதுக்கப்புறம் இன்னொரு ரெக்கார்டிங்கை போட்டேன் ஒரு இதில். ஸோ 3 ரெக்கார்டிங்கை வெளியிடுறேன். அது என்ன, இப்போ கோர்ட்டில் வந்து சொல்லிட்டாப்புலையா, உன்னை தான் சொல்கிறேன், உன்னையும் உன் அதிகாரி இருக்கிறான் இப்போ 2 பேர், இந்த மொட்டையனும் குட்டையனையும் உன்னை மாதிரி இந்த பொய் வழக்கு போட அந்த ஐயோ இருக்கான்ல, உடல் எப்படி இருக்கணும் உங்கள் அதிகாரம் சொல்லுவாங்க. அதை செய்ய வைப்போம் சட்ட ரீதியாக. ஏன்னா இதெல்லாம் வந்து ஆதங்கத்தில் பேசுறது இல்லை, வலியும் வேதனையோட பேசுகிறோம். 2 குண்ட தடுப்பு சட்டம் முதலமைச்சருக்கு தெரியணுன்றது தான். இந்த மாதிரி இந்த ஆரோக்கியம் ஒரு மாதிரி அழுக்கு பிடிச்ச ஒருத்தர் டிசியாக உட்காந்துருக்கான் அந்த கமிஷன் ஹவுஸ்ல. மிக கேவலமான ஆளு, அடியாளோட அருணுடைய அடியாளுங்க. அங்கே வேற ஒரு லாபி நடந்துட்டு இருக்குது. தயவு செய்து இன்னும் கமிஷனர், சென்னை கமிஷனர் இருக்கிற கமிஷனர் போடுங்க, இல்லைன்னா வேற நல்ல கமிஷனர் போடுங்க. நிறைய எத்தனையோ அதிகாரிகள் இருக்காங்க. இந்த சங்கர்னு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காரு, அவர் மிஸ்டர் அமுல்ராஜ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, இன்னும் பல 4 பேர் இருக்காங்க. இதில் என்னால் சூஸ் பண்ணி பாருங்க சார். இப்போ உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி அழுக்கு பிடிச்சவங்க இந்த மாதிரி ஆரோக்கியம் போல ஒரு டெப்டி கமிஷனர் எல்லாம் தூக்கி அடிக்கவேனா. அதுதான் சொன்னேன், இந்த நீதிமன்றத்தை நாங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் தீர்ப்பு வாங்கிட்டே வரேன். ஒட்டுமொத்தமாக இந்த காவல்துறை, பொய் வழக்கு போடக்கூடிய காவல்துறை எல்லாத்தையும் உட்கார வச்சு ஜெயில் ஜட்டி அவுத்து தான் அனுப்புவாங்க. அதெல்லாம் பார்க்க மாட்டேன். ஏன்னா ஏற்கனவே டேவிட்சன் மேலேயும் அருண் ஐபிஎஸ் மேலேயும், சரி ஐபிஎஸ் வரது அசிங்கமாக இருக்குது, ஐட்டங்காரெல்லாம் போயிட்டு அருண் மேலேயும் வந்து அவ்வளோ வன்மத்தில் இருக்கிற கோபத்தில் இருக்கிறாங்க காவலர்கள். எவ்வளோ கேவலம் பிடிச்சவங்க. ஒரு பக்கம் அந்த சாதியை வன்மம் பிடிச்சி அழைக்கிறீங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதியை கண்டாவே பிடிக்க மாட்டேங்குது உங்களுக்கு, ஒரு சமூகத்தையே பிடிக்க மாட்டேங்குது. சில நேரத்தில் இங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் எத்தனை பேர் அவர் பீரியட்ல கேட்டு பாருங்க. சிஎம் சார் அவ்வளோ அராஜகம். ஏங்க இல்லீகலாக ஒரு போலீஸ் கமிஷனர் 12 மணிக்கு மேலே வந்து FL1 FL2 பாருங்கிறது ஓடக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது. 11 மணிக்கு மேலே க்ளோஸ் பண்ணணுன்ட்டு. இவரே வந்து அருணே வந்து 4 பார் நடத்துறாப்புல. அதுக்கு புரோக்கரை பார்க்கறதுக்கு 2-4 இன்ஸ்பெக்டர் இருக்கா. என்னங்க அநியாயமா இருக்குது. இப்படியாப்பட்ட ஆட்கள்லாம் நீங்க வந்து இப்ப திரும்பவும் உங்களை வந்து பின்னாடி வழியில பின்வாசல் வழியா வந்து உங்களை நோக்கி வராப்புல. யாரு? அருண். இப்ப நேற்று ஒருத்தனை டம்மி பண்ணி, நல்லது டம்மிலாம் கிடையாது, அங்க போய் ஆவியில் போய் என்ன ஒரு கண்டுபிடிப்பான்னு பாக்குறேன் விஜிலன்ஸ் ஆஃபீஸர். அந்த ஆவியில் எக்கச்சக்கமான முறைகேடு இருக்குது. அந்த முறைகேடுகளை எப்படியும் ஒரு ஃபைல் போட்டு ஏற்கனவே இருந்தவங்க வச்சிருக்க போறாங்க. இதை காமிச்சு அந்த சம்மந்தப்பட்ட முன்னாடி இருந்தா பாருங்க, மந்திரி, செக்ரட்டரி, கமிஷனர், அந்த மாதிரி MD அவங்கள பிடிச்சிவன அதில் காசுக்கு தேர்த்தி அதில் வசூல் பண்ணிட்டு அலைவான தவிர இது என்ன குழப்பம்னு கேட்டேன். அரசாங்கத்துக்கு இவனை ஆட்கள்லாம் உட்கார வைக்கக்கூடாது, தண்ட சம்பளம் கொடுத்து 6 அடி மேலே வளர்ந்துருக்கிற இந்த ஜீவனுங்களுக்கெல்லாம் 4 காரை கொடுத்து வீட்டில் போய் பாருங்க, 4 கார் இருக்குங்க. அநியாயங்க இதெல்லாம். அவங்க வீட்டில் வந்து 20 போலீஸ் 10 போலீஸ் உட்காந்து இருக்கிறாங்க. என்னத்துக்குங்க? மளிகை சாமான் வாங்கி போகிறதுக்கும் நாய் மேய்க்கிறதுக்கும் இந்த ஆர்லிட் திட்டத்தை தயவு செய்து ஒழிச்சிங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், அரசு ஊழியர்கள் நிறைய பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. சாதாரணமாக ஓட்டு போடலை, கோபத்தின ஊகம். ஏன்னா கடந்த ஆட்சியில் வந்து இந்த தத்தி பசங்க எல்லாம் சேர்ந்து அவரை கொண்டு போய் முட்டுச்சலில் விட்டது மட்டும் இல்லாமல் அவரை ஒரு மாய வாழ்க்கையில வந்து ஸ்டாலினை வச்சிருந்தாங்க. அதோடைய விளைவு தான் இப்போ இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமா இருக்கு. இன்னைக்கு இந்த வெக்கம் இல்லாத ஆட்கள் அந்த வீடியோ டேவிட்சன் எப்படி அந்த வெக்கம் இல்லாம அந்த வீடியோ போய் இருக்க சிஎம் விஜய் அவர்களை பார்க்குற இடிக்கல செக் உடெல்லாம் வந்து விபரீதம். சரி, அந்த அருண் பின்வாசலா போறாப்புல. நான் சொன்னேன், ஒருத்தர் மத ரீதியா வந்தாரு, இன்னொருத்தர் சாதி எடுத்துட்டு வராரு, அப்புறம் இன்னொருத்தர் வேற ஏதாவது கூட்டு கூட வருவாரு. என்னத்த சொல்றது? அடுத்து பாத்தீங்கன்னா அவங்க மனைவி, அருணுடைய மனைவி, அவங்க ஒரு IRS ஆஃபீஸர். அது குடும்பத்தை பற்றி பேச வேணாம், ஏன்னா அவங்க என் அன்பு நண்பர்களுடைய உறவுக்காரரு அம்மா. ஆனால் அழுக்கு பிடிச்சவரை வச்சுக்கிட்டு படாத பாடுபட்டுருக்காங்க அந்த அம்மா. தெரிஞ்சே ஒரு மனுஷனை மரியாதை எப்படிதான் நிம்மதியாக போய் படுக்க முடியுது, தூங்க முடியுதுன்னே தெரியல. இவ்வளோ வழக்குகளை போடுறீங்க, எத்தனை அதிகாரி ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுத்து வருது. ஒரு தாவேக்கான்ற இயக்கத்தை அழிக்கிறதுக்கு திமுக சேர்ந்த கூட்ட சதி கூட்டம்லாம் நீங்கள் வந்து இன்னும் மறந்துடக்கூடாது மிஸ்டர் சிஎம் சார். இந்த ஐயோகிகள் எல்லாம்
அசிங்கப்படுத்த உச்ச வைக்கணும். புழல் சிறையில் பக்காவான இடத்த ரெடி பண்ணணும். சிறைச்சாலை ஏற்கனவே ரொம்ப சீரழிஞ்சு போய் கிடக்கு சார். அதையும் கொஞ்சம் மறந்து பேச வேண்டியிருக்கு. இந்த சீரழிவுல வந்து மிக மோசமான இந்த ஜெயிலர்கள்லாம் உள்ள சமூக விரோத கும்பலோட நான் எப்படி இந்த 2-3 அதிகாரிகள் சொல்றனோ அதை விட மோசமா அங்க இருக்கு. இந்த மாதிரி ஜெயிலுக்கு போனா சீர்திருத்த துறையா போவாங்க. அங்க சீரழிஞ்சு போன துறையா இருக்குது. அதுல ஜெயிலர்கள் வந்து உள்ள அவ்வளவு கலவரங்கள், பிரச்சனைகள், லஞ்சம், லாவண்யம் இப்படி வாங்கிக்கிட்டு அதை வர வச்சுட்டு நீங்க எப்படிதான் அந்த லஞ்சத்தை ஒழிப்பீங்கன்னு எனக்கு தெரியலங்க. ஏன்னா பக்காவாயிடுச்சுங்க. என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு நீங்க வந்து கமிஷன் ஆஃபீஸ் விசிட் பண்ண போறீங்க. அன்னைக்கு எங்கேயாவது ஒன்னா கொட்டி வச்சிருப்பான், இல்லைன்னா வச்சிருப்பான். அதை எப்படியும் பார்க்க தானே போறீங்க நீங்க. சில அதிகாரிகள் அவ்வளோ கேவலமா இருக்கிற ஒரு சமூகத்துல இந்த மாதிரி அதிகாரிகளை போட்டு சித்தரிக்கிறதுக்காதீங்க. எதுக்கு சொல்றேன்னா, எங்களை போன்ற பத்திரிகையாளர்கள், சமூக செயற்பாளர்கள் எல்லாம் வந்து கடந்த முறை ஆட்சியில பல்வேறு விதமாக பழிவாங்கப்பட்டோம். ஒரே ஒரு வழக்கு உண்மையாரன்னு போட முடியாது. நீ சுத்தமா இல்லைன்னு தானே சுத்தப்படுத்திக்க, அழுக்கா இருக்கேன்னு சொல்லி தான் சில அதிகாரிகள் சொல்றோம். எங்களுக்கு எந்த விதமான தனிப்பட்ட முறையில் வன்மம் கிடையாது, வக்கரங்கள் கிடையாது. அவ்வளோ வக்கரம் பிடிச்ச அதிகாரிகளுங்க. இவங்க மேலே பின்னாடி நீங்க நோட்டை போட்டீங்கன்னா உளவுத்துறை வச்சு எடுத்துக்கிற ஃபுல் லிஸ்டே வந்துடும். அந்த மாதிரி சில அதிகாரிகளை தயவுசெய்து கையில் பக்கத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் இப்போ அந்த நான் சொன்ன உதயச்சந்திரனுக்கு கொடுத்த பதவியே ரொம்ப அதிகமான பதவி. அதுக்கு முன்னாடி இன்னொருத்தரை கொடுத்துருக்கீங்க. அது உங்கள் மனசு வந்து பெரிய மனசுங்க. ஆனால் எங்களாலலாம் நீங்கள் எவ்வளோ தாங்கியிருக்கீங்கன்னு தெரியல. நேற்று சொன்னார் பாருங்க, சில அதிகாரிகளுடைய வாழ்க்கையை எப்படிலாம் நடந்தாங்க. விஜய் அவர்கள் சிஎம் வீட்டு பக்கத்தில் மண்டிட்டு நிற்கிறாங்கன்றது எனக்கு ஒரு அதிகாரி சொன்னார். எனக்கு சிரிப்பா இருந்துச்சு. ஆனால் பாய்களா அவ்வளோலாம் குடும்பத்தில் எப்படா நீங்கள் 5 வருஷம் நீங்கள் பட்ட கேவலப்படுத்துறது இல்லாமல் தமிழ்நாட்டை நீங்களாம் எப்படா மக்கள்லாம் மதிப்பாங்க, மனுஷனா மதிப்பாங்க. அவரை கூகுளில் போட்ட உடனே ஈன்னு சிரிச்சிருங்க. சாதாரணமாக நினச்சிடாதீங்க. தமிழ்நாட்டில் இருக்க மக்களே, நம்ம சிஎம்க்கு கண்டினியூவாக போடுங்க செய்தியை. ஏன்னா இவங்க பண்ண அயோக்கியத்தனம் அப்படி இருக்குது. இதை மறைக்கிறதுக்கு ஏதோ ஒரு டீமை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆள் தான். அதே மாதிரி உளவுத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாத்தையும் மாற்றி ரொம்ப நல்ல நேர்மையான ஒரு ஷார்ட் டைமில் வந்து போட்டு கொண்டு வந்துருக்கீங்க. உண்மையாகவே உங்களுடைய உழைப்பு வந்து அதுக்கப்புறம் மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதை தடுப்பு விஷயங்களை கொண்டு வந்துட்டீங்க. இன்னும் மாவட்ட லெவலில், ஜோனல் லெவல்லாம் சில ஐஜிகள் இருக்காங்க. அவெல்லாம் சில திருடர்களுடைய கூட்டத்தில் வந்து வச்சுக்கிட்டு, நான் ஒரு முறை கடிதமே எழுதியிருக்கேன். எல்லாம் ஆதாரபூர்வமாக பேசுகிறவன். நான் எல்லாத்துக்குமே புகார்கள் இருக்கு. இந்த சென்னையில் நடந்த மயிலாப்பூர் கொலை வழக்கு, இரட்டையர் கொலை வழக்கில் கோடியாக அடித்தாங்க. தங்கத்தையும் வழிவத்தையும். நான் சிறைச்சாலையில் இருக்கும்போது அந்த குற்றம் சம்மந்தப்பட்ட அவர் சிறையில் இருக்கக்கூடிய நபரை பார்த்தேன். 2 பேரை. அவருங்க பக்காவாக வெளியே வந்துட்டாங்க. இப்போ அதை ஒரு நாள் வர வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் என்னென்ன பண்ணானுங்க. இந்த சேட்டுன்னு ஒரு சேட்டுனா ஏதோ நார்த் இந்தியாவில் சேட்டு நினச்சிக்காது. இது நீங்கள் அந்த சேட்டு நினச்சிக்க போறீங்க. சேட்டுலேயே பேருக்கு தான் சேட்டு. ஃபுல்லாக பித்தளை, என்ன சொல்றது, தராத்தரம் இல்லாத ஒரு ஆள். பொய் வழக்காக எல்லாரையும் போடுறது அந்த ஒரு இன்ஸ்பெக்டர். என்ன போடுறதுங்க, கூலி படம் மாதிரி பயன்படுத்திட்டாரு அருண். அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து ஒரு ஒரு பெரிய படுகொலை நடந்தது அந்த மயிலாப்பூர்ல. அதுல ஒரு இத்தனை கேவலமான ஆபீசர்ஸுங்க. நான் அவங்க மேல புகார்லாம் கொடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு அது இனிமேல் தான் நீதிமன்றத்தை நாடிடணும். இவங்களை விடவே கூடாது. இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் போர்வையில் பொய் வழக்கு போடக்கூடிய அதிகாரிகளை நீ புழல் ஜெயில ஜட்டோடு நிக்க வைக்கிறது தான். நான் சட்ட போராட்டத்தை பண்ணி நிக்க வைப்பேன். நீ பார்க்க தான் போறீங்க. ஒருத்தனும் எவனையா போடக்கூடாது. மக்களை அச்சுறுத்தி வச்சிருந்தீங்க. இதைத்தாங்க நான் யோசிச்சேன். ஆனா மக்கள் எப்படி யோசிச்சிருக்காங்க பாத்தீங்களா? இவனுங்க பேசினாவே, இந்த அரசாங்கத்தையோ இந்த அதிகாரிகளையோ பேசினாவே நம்மளை கொண்டு போய் பொய் வழக்கு போட்டு இந்த மாதிரி ஒரு சவுக்கு சங்கரையும் வாராகியும் இந்த மாதிரி பல பேரை கொண்டு போய் சிறைச்சாலையை வச்சு 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 இவனுங்க எப்படி துன்புறுத்துறாங்க. நம்ம ஏன்னா பேசணும்? இவனுக்கு பேசி அடிக்கிறான். நம்ம பேசாம மௌன புரட்சி அடிப்போம். அச்சாலும் பாருங்க ஒரு குத்து தேர்தலில். ஐயோ ஐயோ, இது நம்ம நான் வந்து தமிழ்நாட்டுடைய புரட்சின்னு சொல்றதை விட இந்தியாவிலே நடக்காத ஒரு மிகப்பெரிய புரட்சியை நம்ம சிஎம் வந்து பண்ணிட்டாரு. ஏன் உலகத்திலேயே கூட நடக்கலன்னு தெரியும் எனக்கு ஓரளவுக்கு. அந்த மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு விஷயம். காவல்துறை அதிகாரிகள் நம்பாதீங்க. சில பேரை எப்பவுமே வன்மம் இருக்கும். அங்க இங்க ஒரு துண்டு போடுவான், அங்க ஒரு துண்டு போடுவான். ஒரு 4 பேர்ல அந்த 4 பேர் மட்டும் பக்கத்தில் வச்சுக்காதீங்க. நாசமா போனவங்கள இந்த நாட்டையும் உங்களையும் சீரழிச்சிருவான். சேர்த்து உங்களை ஏமாற்றி உங்களையே கரெக்ட் ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரி ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறான் உள்ள. அடுத்து இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர், இந்த உதயச்சந்திரன் மாதிரி ஆட்கள்லாம் நீங்கள் ஏதோ பெருசாக பண்றீங்க. இந்த முருகானந்துக்கு நல்ல பதவியெல்லாம் கொடுத்துருக்கீங்க. இப்போ நான் இப்போ அடுத்து வரேன் பாருங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர் முருகானந்தனுடைய மனைவி சுப்ரியா சாஹூன்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். இந்த மஞ்சப்பைன்னு ஒரு திட்டம் கொண்டு வந்து இந்த மஞ்சப்பை கொண்டு வந்து கருணாநிதியை நான் சொல்லலைங்க. இந்த மஞ்சப்பை திட்டம்னு ஸ்டாலின் ஒன்று கொண்டு வந்து வச்சா தெரியுமா? எத்தனாயிரம் கோடி அஷ்டம் தெரியுமாங்க. அதுக்கு முக்கிய விதி என்னன்னா, அதுக்கு ரூட்டு போட்டு கொடுத்தது எல்லாமே இந்த சுப்ரியா சாஹூ ஐஏஎஸ். இதெல்லாம் பார்த்துக்குங்க சார்.
ஏன்னா அவங்களுக்கு ஃபண்ட் இல்லை, சிரமப்படுறீங்க. தயவுசெய்து சொல்கிறேன், இவங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, சினிமாவில் எப்படி நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரி காமிச்சு நிஜத்திலேயே நடக்க வச்ச ஒரு அறிவுஜீவி நீங்கள். ஒரு ஒரு பெரிய மேரக்கிள் நடந்திருக்குது. இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் 4 பேரை பிடிச்சி சிறைச்சி புழலில் வச்சிருங்க. குறிப்பாக அந்த அருணையும் டேவிட்சனையும் வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 4 பேர் இருக்கான். அது நான் யாரும் அப்புறம் வெளிப்படுத்துகிறேன். ஏன்னா இவங்கெல்லாம் ஒரே நேரத்துலலாம் வெளிப்படுத்திட்டு நல்லா இருக்காது. அவனுக்கு செஞ்சது நம்ம எவிடன்ஸ் கையில் இருக்குது வண்டியோ. அதே மாதிரி இந்த உதயச்சந்திரன் பேர் என்ன, இந்த முருகானந்தம், இந்த அம்மா சுப்ரியா சாகு, இதெல்லாம் ஒரு பப்ளிசிட்டி பைத்தியங்க எல்லாம். அப்படிதான் இருக்குது. தயவுசெய்து பார்த்துக்குங்க சார். நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, நல்லா பண்ணணும். இன்னும் கூடிய விரைவில் வந்து சீக்கிரமாக சில காவல்துறை அதிகாரிகளை மாற்றுங்க. அதுவும் சாதி பார்க்குறோம்னா தயவுசெய்து உள்ளே போட்டுறாதீங்க, மதம் பார்க்கணும் போடாதீங்க, காசு பார்க்கணும் குறிப்பாக போடுறாங்க. இந்த 2 பேரில் நீங்கள் ஒருத்தர் அடிச்சு காய அடிச்சிட்டீங்க. இவர் இருந்தாலும் நாகர்கோவிலில் கொண்டு போய் விட்டு அந்த காட்டில் இந்த பஸ் இரும்பு போன, இடிஞ்சு போன, உடஞ்சி போன பஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுவும் நாங்கள் தொடக்கி விட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதை மட்டும் செய்யுங்க. நாங்கள் ஜெயிலுக்கு அனுப்புறதை நாங்கள் பார்த்துக்குறோம். எங்ககிட்ட வேலையும் பார்த்துக்குறோம். நான் சட்ட ரீதியாக இந்த முன்னாள் திருநெல்வேலி பாருங்க எல்லா அமைச்சர்களும், அவங்களுக்கு நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். நாங்கள் அடிக்கிற கம்ப்ளைண்ட் எவிடன்ஸை கையில் கொடுக்குறோம், நீங்கள் போட்டு பிடிச்சி உள்ளே போடுங்க. அதை காப்பாற்றுறதுக்கு 4 ஐபிஎஸ் வருவான் எங்கேயாவது கிளம்பி. அதை விட்டுறாதீங்க. நீங்கள் உங்கள் செக்ரட்டரி பக்கத்தில் இருக்காங்க, நேர்மையான ஆட்கள் இருக்காங்க. தயவு செய்து அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணீங்கன்னா வெற்றி நிச்சயம். தமிழக வெற்றி காலம் ஆள்வது எப்பவுமே நிச்சயம். நன்றி, வணக்கம்.